இன்றைய முக்கிய செய்திகள். சென்டாக் மாணவர்களிடம் கட்டணம் கேட்கக்கூடாது, கல்லூரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக அமைச்சர் ராஜவேலு தகவல். தனியார் பள்ளி ஆசிரியர் வீட்டில் 21 பவுண்ட் நகைகள் திருட்டு, வேலைக்காரியை கைது செய்த போலீசார். மலேரியா ஒழிப்பு விழிப்புணர்வை ஒட்டி வினாடி வினா போட்டி ஜெயராணி பள்ளியில் நடத்தியது. சர்வதேச குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு பேரணி அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். சென்டாக் மாணவர்களிடம் கல்வி கட்டணத்தை கேட்கக்கூடாது என்று அனைத்து கல்லூரிகளுக்கும் சுற்று அறிக்கை அனுப்பப்பட்டிருப்பதாக அமைச்சர் ராஜவேலு கூறியுள்ளார். புதுச்சேரி அரசின் தொழிலாளர் துறை சார்பில் உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி காந்தி நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு அமைச்சர் ராஜவேலு தலைமை தாங்க சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் முன்னிலை வகித்தார். தொழிலாளர் துறை ஆணையர் ஸ்ரீனிவாசன் வரவேற்புரை வழங்கினார். விழாவில் பேசிய அமைச்சர் ராஜவேலு, புதுச்சேரியில் குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத நிலையை அரசு உருவாக்கியுள்ளது என்றும் இந்நிலையை முழுமையாக நிறைவேற்ற தொடக்க கல்வி முதல் உயர்கல்வி வரை இலவசமாக படிக்க முதல்வர் ரங்கசாமி நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்த அமைச்சர், குழந்தை தொழிலாளர்களை கண்டறிய 14 அதிகாரிகளை கொண்ட 7 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்டாக் மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை அரசே நேரடியாக செலுத்தும் என முதல்வர் அறிவித்திருப்பதை அடுத்து சேர்க்கைக்கு வரும் மாணவர்களிடம் கல்வி கட்டணத்தை கல்லூரிகள் கேட்கக்கூடாது என்று சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ராஜவேலு தெரிவித்தார். இவ்விழாவில் ஏராளமான தொழிலாளர் துறை அதிகாரிகளும் அலுவலர்களும் கலந்து கொண்டார்கள். தனியார் பள்ளி ஆசிரியர் வீட்டில் நகைகளை திருடிய வேலைக்கார பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 24 பவுண்ட் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. முத்திகால்பேட்டை பெருமாள் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் மைக்கேல், இவரது மனைவி லிசி. இருவரும் தனியார் பள்ளியில் ஆசிரியர்களாக பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்களது வீட்டில் கடந்த 11ஆம் தேதி மர்ம நபர்கள் வீட்டை திறந்து நகைகளை கொள்ளையடித்து சென்று விட்டதாக முத்திகால்பேட்டை காவல் நிலையத்தில் மைக்கேல் புகார் கொடுத்தார். அதன் அடிப்படையில் எஸ்பி ராமராஜ் தலைமையிலான தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தார்கள். இதனிடையே மைக்கேல் வீட்டில் வேலை செய்த சோலைநகரை சேர்ந்த சாந்தி என்பவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இதில் மைக்கேல் வீட்டை திறந்து நகைகளை திருடியதை சாந்தி ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து சாந்தியை கைது செய்துள்ள போலீசார் அவரிடம் இருந்து செயின், நெக்லஸ், வளையல் உட்பட 5,20,000 ரூபாய் மதிப்புள்ள 24 பவுண்ட் நகைகளை பறிமுதல் செய்துள்ளார்கள். 24 சவரன் நகை காணாம போனது இல்லை. அந்த உள்ள இருந்த ஒரு பையில வச்சிருந்த துணி பையில வச்சிருந்ததை காணும். ஒரு அந்த பொண்ணை கேட்கும்போது இது மாதிரி யாரோ மர்மம் ஓடினாங்க அப்படின்னு மட்டும் சொல்லுது. இது சம்மந்தம் வந்து புகார் கொடுத்தாரு. ஆனால் ஓடுறதுக்கான வாய்ப்பில் சந்தேகப்பட்டு இந்த பொண்ணை வந்து நாங்கள் சந்தேகப்பட்டு அந்த வீட்டுக்கு வேலை செய்கிற அந்த ராஜ்யங்கிற ராஜேஸ்வரியை விசாரிக்கும் போது வந்து அது சரியான முன்னுக்கு புறனாக வந்து ஒரு தகவலை சொல்லிச்சு. தீவிரமாக அவங்க வந்து விசாரணை செய்ததில் வந்து அப்புறம் கடைசியாக வந்து குற்றத்தை ஒப்புவிட்டாங்க. ஒப்புவிட்டு வந்து அந்த நகையை வந்து அந்த பையோடு அப்படியே ஒரு இடத்துல அங்கே தெருவில் கடைசியில் ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருந்ததா சொன்னாங்க. அவங்க கொடுத்த வாக்குமூலம் படி வந்து அவங்க போய் அந்த நகையை வந்து நாங்கள் கைப்பற்றிருக்கோம். நலவழித்துறை சார்பில் நடைபெற்ற மலேரியா ஒழிப்பு விழிப்புணர்வு முகாமில் 105 மாணவர்களுக்கு வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டது. புதுச்சேரி அரசின் நலவழித்துறையும் தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு துறையும் இணைந்து மலேரியா ஒழிப்பு விழிப்புணர்வு முகாமை ஆரம்ப சுகாதார மையங்களில் நடத்தி வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக மலேரியா ஒழிப்பு விழிப்புணர்வு முகாம் ஜெயராணி உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இம்முகாமை தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்ட மேலாளர் காளிமுத்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். மேலும் பூச்சியியல் வல்லுநர் முருகசாமி மலேரியா நோய் பரப்பும் கொசுக்களின் தரம் குறித்து விளக்கினார். முகாமில் கலந்து கொண்ட 105 மாணவர்களுக்கு மலேரியா பற்றிய விழிப்புணர்வு வினாடி வினா போட்டி நடத்தப்பெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு திட்ட மேலாளர் காளிமுத்து பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து மாணவர்களுக்கு மலேரியா பற்றிய விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. இம்முகாமிற்கான ஏற்பாடுகளை மலேரியா துறை, சுகாதாரத்துறை ஊழியர்கள் பழனிராஜ், வெங்கடேசன் ஆகியோர் செய்திருந்தார்கள். சர்வதேச குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி கடற்கரை சாலையில் நடைபெற்றது.
சர்வதேச குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு சைல்ட் லைன் இந்தியா அறக்கட்டளையின் வழிகாட்டுதலின் பேரில் விழிப்புணர்வு பேரணி கடற்கரை காந்தி சிலை அருகே நடைபெற்றது. விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தை அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயண் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இயக்குநர் சாந்தி குழுமம் தலைவி வித்யா ராம்குமார், PMSSS நிர்வாக இயக்குநர் ஆல்பர்ட் தம்பிதுரை, பேபிசாரா இல்லத்தின் செயலர் கார்த்திகேயன் ஆகியோர் இதில் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியில் 150க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்டு உரிமை மற்றும் பாதுகாப்பிற்கு குரல் கொடுத்தார்கள். பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றாத நிர்வாகத்தை கண்டித்து காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை நடத்த BSNL ஊழியர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. BSNL அதிகாரிகள் ஊழியர் சங்கங்கள் சார்பில் நடைபெற்ற வேலைநிறுத்த விளக்க சிறப்பு கூட்டம் ரங்கப்பிள்ளை வீதியில் உள்ள BSNL தலைமை அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இச்சிறப்பு கூட்டத்திற்கு சங்கங்களின் மாவட்ட தலைவர்கள் தலைமை தாங்கினார்கள். NFTE மாவட்ட செயலாளர் காமராஜ் வரவேற்புரை வழங்கினார். ஊழியர் சங்க மாநில உதவி செயலாளர் முத்துக்குமாரசாமி, மாநில செயலாளர் பட்டாபிராமன் மற்றும் பல்வேறு சங்கங்களின் நிர்வாகிகள் கோபிநாதன், சதாசிவம், ராமகிருஷ்ணன், வீரபாண்டியன், அன்பழகன், கார்த்திகேயன், ஆரோக்கியராஜ் ஆகியோர் சிறப்புரை வழங்கினார்கள். இதில் BSNL அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். இச்சிறப்பு கூட்டத்தில் போனஸ், 78.2% கிராக்கிப்படி இணைப்பு, பறிக்கப்பட்ட மருத்துவப்படி, LDC விடுப்பை காசாக்குதல் போன்ற சலுகைகளை உடனே வழங்க வேண்டும், போக்குவரத்து படி, கல்வி கட்டணம், சிறு குடும்ப சிறப்பு ஊதியத்தை மாற்றி அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி BSNL அதிகாரிகள், ஊழியர்கள் சங்க கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் புதன்கிழமை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் நடத்தப் போவதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. முதல்வர் ரங்கசாமியை கனடா நாட்டு உயர்மட்ட ஆணையர் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். புதுச்சேரிக்கு அரசு முறை பயணமாக வந்துள்ள டில்லியில் உள்ள கனடா நாட்டு உயர்மட்ட ஆணையத்தின் ஆணையர் பொறுப்பு ஜிம் நிக்கெல் சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். முதல்வரை சந்தித்த அவருக்கு முதல்வர் ரங்கசாமி பொன்னாடை போர்த்து வரவேற்று நினைவு பரிசினையும் வழங்கினார். பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து மாணவ மாணவியர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து வருகின்றனர். இதனை அமைச்சர் ராஜவேலு பார்வையிட்டார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வு முடிவுகள் சமீபத்தில் வெளியானது. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து வருகிறார்கள். மாணவர்கள் சிரமமின்றி பதிவு செய்யும் வகையில் 3க்கும் மேற்பட்ட சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் வேலைவாய்ப்பு அலுவலகம் சென்ற அமைச்சர் ராஜவேலு மாணவர்கள் பதிவு செய்வதை பார்வையிட்டு குறைகளை கேட்டறிந்தார். மேலும் மாணவர்கள் சிரமமின்றி பதிவு செய்து கொள்ள அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என்றும் உறுதியளித்தார். விளம்பரத்திற்கு பிறகு வரும் செய்திகள். 10ஆம் வகுப்பு தேர்வில் 100% தேர்ச்சி கொடுத்த தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா. துறை செயலர் ராகேஷ் சந்திரா கௌரவித்தார். செய்திகள் தொடர்கின்றன. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி அளித்த பள்ளி தலைமை ஆசிரியர்களை கல்வித்துறை செயலர் ராகேஷ் சந்திரா பாராட்டி கௌரவித்தார். புதுச்சேரியில் 2011-2012 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா கல்வித்துறை வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் கிருஷ்ணராஜ் வரவேற்புரை வழங்க துறை செயலர் ராகேஷ் சந்திரா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 100% தேர்ச்சி அளித்துள்ள பள்ளி தலைமை ஆசிரியர்கள், உதவி தலைமை ஆசிரியர்களுக்கு சால்வைகள் அணிவித்து கௌரவித்தார். இதில் இயக்குநர் வல்லவன், பெண் கல்வி துணை இயக்குநர் மீனாட்சி, தொடக்க கல்வி துணை இயக்குநர் ரகுபாலன் மற்றும் கதிர்காமம் அரசு பள்ளி, தில்லையாடி வள்ளியம்மை பள்ளி உள்ளிட்ட 18 பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள், உதவி தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டார்கள். நிலுவை சம்பளம், பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதன்கிழமை தொழிலாளர் துறை அலுவலகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக மெடிமிக்ஸ் தொழிலாளர் சங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பொருளாளர் கருப்பையா கூறுகையில், நாங்கள் 18 வருஷமாக இந்த நிறுவனத்தில் பணிபுரிகின்றோம். எங்களுக்கு முறையான தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள், சலுகைகள் இதெல்லாம் இந்த நிறுவனத்தால் புறக்கணிக்கப்பட்டு வந்த காரணத்தால் நாங்கள் மெடிமிக்ஸ் தொழிலாளர் சங்கம் என்ற தொழிற்சங்கத்தை கட்டியமைத்தோம்.
இந்த தொழிற்சங்கத்தை நிறுவனம் வந்து அங்கீகரித்து பேச்சுவார்த்தை நடத்தாமல் தன்னிச்சையாக ஊதிய ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதும் மற்றும் உற்பத்தி இலக்கை தன்னிச்சையாக நிர்ணயம் செய்தல் இந்த மாதிரியான அடக்குமுறைகள் நிறுவனம் கையாண்டு வருகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்க தலைவர் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அவ்வப்போது நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்த செல்வதன் அடிப்படையில் அவரை பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி பழிவாங்குகின்ற நோக்கோடு பணி நீக்கம் செய்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த நிறுவனத்தில் 6 தொழிலாளர்கள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மாதம் 6 தொழிலாளருடைய சம்பள பிடித்தம் சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்திடமும் அரசு அதிகாரிகளிடமும் பலமுறை எடுத்துச் சொல்லியும் இந்த அரசு அதிகாரிகளும் இதனை கண்டுகொள்ளவில்லை. இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் போராட்டத்திற்கு தள்ளப்பட்டுள்ளோம். எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட வேண்டும். உற்பத்தி இலக்கை தொழிற்சங்கத்துடன் கலந்து பேசி நிர்ணயம் செய்ய வேண்டும். சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்ட சம்பளத்தை உடனே வழங்க வேண்டும். சட்டவிரோதமாக கதவடைப்பு செய்யப்பட்ட நிறுவனத்தை திறந்து கதவடைப்பு திரும்ப பெற்று தொழிலாளர்கள் பணிபுரிய ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தேர்தல் பணியாற்றுவதற்காக மாணவர் காங்கிரசார் தேர்வு செய்யும் பணியை காங்கிரஸ் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் மாணவர் காங்கிரஸ் பிரிவு நிர்வாகிகள் தேர்விற்கான தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் தேர்தல் பணியாற்றுவதற்காக அனைத்து மாநிலங்களிலும் மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு வருகிறார்கள். அதன்படி புதுச்சேரியில் இருந்து ஆட்கள் தேர்வு பணி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் துவங்கியுள்ளது. இப்பணியினை கட்சியின் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். இதில் மாணவர் காங்கிரசின் அகில இந்திய தேர்தல் அதிகாரி இப்திகர் அகமது கலந்து கொண்டு இந்தியா முழுவதும் தேர்தல் பணி ஆற்ற நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் தலைவர் ஜெயதீபன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். இத்தேர்வில் 20 பேர் விருப்ப மனு செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் நடந்த இளைஞரணி நேர்காணலில் பங்கேற்றுவிட்டு கடலூர் சென்ற திமுக பொருளாளர் ஸ்டாலினுக்கு கடலூர் சாலையில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் தலைமையில் கோலாகலமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் நடந்த இளைஞரணி நேர்காணலில் பங்கேற்க வந்த திமுக பொருளாளர் ஸ்டாலின் நேர்காணலில் புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்துவிட்டு கடலூரில் நேர்காணல் நடத்த புறப்பட்டு சென்றார். அவருக்கு நெல்லித்தோப்பு திமுக சார்பில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் தலைமையில் கடலூர் சாலையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தோரணங்கள், வரவேற்பு பதாகைகள், 1000 மீட்டர் நீளமுள்ள ஸ்டாலினின் சாதனைகளை விளக்கும் பேனர்கள் என பேண்டு வாத்தியம் முழங்க ஸ்டாலினை வரவேற்ற ஜான்குமார் ஸ்டாலினுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து பெற்றார். தானம்பாளையம் தீ விபத்தில் வீடு இழந்த 21 குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகளை மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் ஆதரவாளர்கள் வழங்கினார்கள். தவளக்குப்பத்தை அடுத்த தானம்பாளையத்தில் கடந்த 10ஆம் தேதி அதிகாலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 21 வீடுகள் எரிந்து சாம்பலாயின. மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் நாசமாகின. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு முதல்வர் ரங்கசாமி, மத்திய அமைச்சர் நாராயணசாமி உட்பட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலையும் நிவாரணத்தையும் வழங்கினார்கள். இந்நிலையில் மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் ஆதரவாளர்கள் முன்னாள் கவுன்சிலர் திருமுருகன் தலைமையில் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி முரளி, எழில் ராஜா, முருகையன், முத்துராமன், முன்னாள் கவுன்சிலர் செல்வம், காமராஜ், சேகர் உள்ளிட்டோர் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 1000 ரூபாயும் 5 கிலோ அரிசியும் வழங்கினார்கள். இதில் நிர்வாகிகளும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டார்கள். சியாச்சின் பனிமலை பிரதேசத்திலிருந்து ராணுவ படைகளை வாபஸ் பெறும் பொருட்டு இன்று இந்தியா, பாகிஸ்தான் இடையே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. உலகின் மிக உயர்ந்த போர்க்கள பகுதியான சியாச்சினில் இந்திய, பாகிஸ்தான் இரு நாடுகளும் தங்களுடைய ராணுவத்தை நிறுத்தி வைத்துள்ளது. இந்நிலையில் கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி பாகிஸ்தான் வீரர்கள் 137 பேர் உயிரிழந்தது அந்நாட்டிற்கு மிகப்பெரிய துக்க தினமாக அமைந்தது. இதையடுத்து பாகிஸ்தான் தன்னுடைய படைகளை சியாச்சினில் இருந்து திரும்ப பெறுவதாக அறிவித்தது. இதற்கு இந்தியாவும் உடன்பாடு தன்னுடைய படைகளையும் வாபஸ் பெற வேண்டும் என்றும் உடன்பட்டு கேட்டுக் கொண்டுள்ளது.
இந்நிலையில் இதற்கான பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் ராவல்பிண்டி நகரில் தொடங்கியுள்ளது. இந்தியாவின் சார்பில் பாதுகாப்பு செயலாளர் சசிகாந்த் சர்மா தலைமையிலான குழுவும், பாகிஸ்தான் சார்பில் பாதுகாப்பு செயலாளர் நர்கிஸ் சேத்தி தலைமையிலான குழுவும் பேச்சுவார்த்தையில் களமிறங்கியுள்ளது. இப்பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளும் படைகளை வாபஸ் பெற்றால் ஏற்படும் பிரச்சினைகள், வீரர்களை நிறுத்தி வைப்பதில் உள்ள பிரச்சினைகள் குறித்து விவாதித்தார்கள். இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் இரு நாடுகளுக்கும் ஏதுவாக ஒரு நல்ல முடிவு எட்டப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரிட்டனின் பல பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகின்றது. இதனால் லண்டனில் பல பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. 42 இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பிரிட்டனின் தென்கிழக்கு பகுதியில் உள்ளவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். பலத்த மழைக்கான எச்சரிக்கையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று சீனாவின் குய்ஷாய் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் பல மாவட்டங்கள் வெள்ளத்தால் சூழ்ந்துள்ளன. 6 பேர் பலத்த மழைக்கு பலியாகியுள்ளார்கள். 1000க்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. இதனால் 4 நகரங்களில் 300க்கும் அதிகமானோர் வேறு இடங்களில் குடியமர்த்தப்பட்டுள்ளார்கள். விளை நிலங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அண்டை மாகாணமான ஹினானில் 19 மாவட்டங்கள் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ளத்தின் காரணமாக 26,000 பேர் இந்த மாகாணத்தில் வெளியேறியுள்ளார்கள். கடும் மழையினால் 3,68,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மும்பை தாக்குதலுக்கு பின்பு இங்கிலாந்துக்கு எதிராக சென்னையில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் அடித்த சதம்தான் தமக்கு மிகவும் பிடித்த சதம் என்று இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் சச்சின் டெண்டுல்கர் கூறியுள்ளார். துபாயில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய சச்சின், நான் 100 சதங்கள் அடித்த போதிலும் 2008ஆம் ஆண்டு மும்பை தாக்குதலுக்கு பின்பு இந்திய அணி இங்கிலாந்து அணியுடன் மோதிய போட்டியில் 103 ரன்கள் அடித்தேன். அந்த சதத்தை மும்பை தாக்குதலில் உயிரிழந்தோருக்காக சமர்ப்பித்தேன். அது மறக்க முடியாத தருணம் என்றார். அதேபோல் 1992இல் பெர்த்தில் அடித்த சதமும் கூட மறக்க முடியாததுதான் என்றார். நான் சின்ன வயதில் ஜான் மெக்னோ மாதிரி டென்னிஸ் பிளேயர் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அப்பவே ஒரு டென்னிஸ் வீரர் மாதிரி ஸ்டைலாகத்தான் வலம் வந்தேன். என்னை எல்லோருமே மெக்னோர்ன் தான் சொல்வார்கள். ஆனால் அது நடக்கவில்லை. அதற்கு பதிலாக கிரிக்கெட் மட்டையை தூக்கிவிட்டேன் என்று கூறினார். நான் வளர்ந்து கொண்டிருந்த காலத்தில் கவாஸ்கரும் மேற்கிந்திய தீவுகளின் விவன் ரிச்சார்ட்ஸும் ரோல் மாடலாக எனக்கு இருந்தார்கள். நான் தப்பாக விளையாடும் போது என்னோட சகோதரர் கவாஸ்கர் அப்படியெல்லாம் விளையாட மாட்டார் என்று சொல்லிக்கிட்டே இருப்பார். புற்றுநோய் அறுவை சிகிச்சை எடுத்துக்கொண்ட யுவராஜ் சிங் தற்பொழுது நன்றாக குணமடைந்து விட்டார் என்றும், 2 நாட்களுக்கு முன்பு கூட அவரிடம் பேசினேன் என்றும், அவர் மீண்டும் விளையாட வர எல்லோரும் பிரார்த்திக்க வேண்டும் என்றும் சச்சின் தெரிவித்திருக்கிறார். தனது வாழ்க்கையை படமாக்கப் போவதாக அறிவித்ததிலிருந்து 45 முறை கொலை மிரட்டல்கள் வந்தது என நடிகை சோனா தெரிவித்துள்ளார். தமிழ் சினிமாவின் கவர்ச்சி நடிகையாக வலம் வந்தவர் சோனா. நடிகையாகவும் தயாரிப்பாளராகவும் தொழிலதிபராகவும் இருக்கும் சோனா சமீபத்தில் தனது சொந்த வாழ்க்கையை படமாக்கப் போவதாக அறிவித்திருந்தார். இப்படி அறிவித்ததில் இருந்து தமக்கு இதுவரை 45 கொலை மிரட்டல்கள் வந்துள்ளதாக நடிகை சோனா கூறியிருக்கிறார். இது குறித்து அவர் மேலும் கூறும்போது, ஏற்கனவே எனது சொந்த வாழ்க்கையை பத்திரிகைகளில் தொடராக எழுதி வருகிறேன். விரைவில் இதை படமாக இயக்க உள்ளேன். திரையுலகின் திருட்டு பக்கங்கள் இந்த படம் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். இதன் மூலம் நிறைய பிரபலங்களின் ரகசியங்களும் வெளியாகும். என் வாழ்க்கையை படமாக்கப் போவதாக நான் அறிவித்த உடனேயே
எனக்கு 45 முறை கொலை மிரட்டல்கள் வந்தன என்றும் அதற்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். தைரியமாக இப்படத்தை எடுப்பேன். மேலும் இப்படத்தை நானே தயாரிக்கவும் முக்கிய கேரக்டரில் நடிக்கவும் முடிவு செய்துள்ளதாக சோனா தெரிவித்திருக்கிறார். தற்போது படத்திற்கு ஏற்ற நடிகர் நடிகையர் தேர்வு நடக்கிறது என்றும் ஒரு பாடல் காட்சியில் முன்னணி நடிகர்களை 14 பேரை ஆட வைக்கவும் திட்டமிட்டுள்ளதாகவும் சோனா கூறியிருக்கிறார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சென்டாக் மாணவர்களிடம் கட்டணம் கேட்கக்கூடாது, கல்லூரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக அமைச்சர் ராஜவேலு தகவல். தனியார் பள்ளி ஆசிரியர் வீட்டில் 21 பவுண்ட் நகைகள் திருட்டு, வேலைக்காரியை கைது செய்த போலீசார். மலேரியா ஒழிப்பு விழிப்புணர்வை ஒட்டி வினாடி வினா போட்டி ஜெயராணி பள்ளியில் நடத்தியது. சர்வதேச குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு பேரணி அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்தார். 10ஆம் வகுப்பு தேர்வில் 100% தேர்ச்சி கொடுத்த தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா துறை செயலர் ராகேஷ் சந்திரா கௌரவித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.